கர்த்தரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவே வாசல் ஊழியங்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களும் இயேசுவே வாசல் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருவீர்கள் என்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தயவு செய்து இயேசுவே வாசல் என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதை பார்க்கும்படியாய் அநேகருக்கு அறிமுகம் செய்யும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அதிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஆசீர்வதிப்பார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் பாவம் செய்யக்கூடாதவர்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு வார்த்தையை கேட்ட உடனேயே உங்களிலே பலருக்கு ஒரு சிரிப்பாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தை எட்டி பார்க்கும் பொழுது, சமுதாயத்தை எட்டி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்களை குறிப்பாக கிறிஸ்தவர்களை அதிலும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களை எண்ணி பார்க்கிற வேளையிலே பாவம் செய்யக்கூடாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவம் செய்ய மாட்டாதவர்கள் என்று யாருமே இல்லையா? அப்படி இருக்க நீங்கள் எப்படி இந்த தலைப்பை எடுத்து பேசுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான தேவஜனமே, வேத ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் எடுத்து தேவனுடைய வார்த்தைகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன் வருவது கிடையவே கிடையாது. சாதாரணமாக நாம் இந்த சமுதாயத்தை பார்த்தால், கிறிஸ்தவர்களை பார்த்தால், எல்லாரும் எல்லா விதங்களிலும் எத்தனையாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் எத்தனைதான் நீதி கதைகளை கேட்டாலும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் எத்தனையாக தொழுகை நடத்தினாலும், எத்தனையாக குர்ஆனை திரும்ப திரும்ப வாசித்தாலும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்படி உலகத்திலே ஆரம்பம் முதல், அதாவது தேவன் மனிதனை படைத்த நாள் முதற்கொண்டு இந்த காலம் மட்டிலும் மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறவனாகவே இருக்கிறான் என்பதுதான் நியாயப்படி உண்மையான ஒரு காரியமாக இருப்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த எண்ணம் அல்லது இப்படித்தான் பாவத்தோடு தான் பாவம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று நாம் எண்ணுகிற எண்ணம் நம்மை படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவன் நம்மை படைக்கிற வேளையிலே பரிசுத்தமாகத்தான் படைத்தார். எல்லா மிருக ஜீவன்களையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு படைத்தார். மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் பூமியில் உள்ள புழுதியை எடுத்து அதிலே ஒரு உருவத்தை செய்து, அந்த உருவத்திலே ஜீவ சுவாசத்தை ஊதி நாம் யாவரையும் ஜீவ ஆத்துமாவாக, மனிதர்களாக, ஆறு அறிவு கொண்டவர்களாக நம்மை தேவன் படைத்தார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் நாம் தீர்க்கமாக வாசிப்பதற்கு முடிகிறது. ஒருவேளை விஞ்ஞானிகள் இதற்கு எல்லாவற்றிற்கும் மாறாக சொல்லுவார்கள், மனிதன் குரங்கில் இருந்து பரிணாம பிரமாணத்தின்படி உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் மனிதன்
கோள்களுடைய வெடிப்பினாலே பற்பல கோள்கள் உண்டானது போல மனிதனும் ஏதோ ஒரு விதத்திலே இப்படி வெடிப்பின் மூலமாக உண்டானவன் என்று சொல்லி ஒரு குழு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இவைகள் எல்லாம் மெய்ப்பிக்கப்பட முடியாமலே இதுவரையிலும் இருக்கிறது என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்பதையும் விஞ்ஞானிகளால் மெய்ப்பிக்கப்பட முடியவில்லை. பற்பல இயற்கையின் வெடிப்பினாலே கோள்களும் ஜீவராசிகளும் மனிதர்களும் உண்டானார்கள் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிற கூற்றையும் விஞ்ஞானிகளாலேயே நிரூபிக்க முடியாமல் இருப்பதை நாம் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேத வசனம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் மனிதர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனம் திட்டமாக சொல்கிறது, மனிதன் பூமியின் புழுதியிலிருந்து படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டு அவனிலே தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக உருவேற்றினார் அல்லது ஜீவ ஆத்துமாவாக படைத்தார் என்று திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சத்தியமான ஒரு காரியம். ஆனால் படைத்த தேவன் மனிதனை பரிசுத்தம் உள்ளவனாக, அவருடைய சாயலாக அவரை போல படைத்தார். இதுவும் சத்தியம். அப்படி இருக்க இந்த உலகம், இந்த சமுதாயம் ஏன் இப்படி பொல்லாத காரியங்களிலே ஈடுபட்டு பாவத்திற்கு உட்பட்டு அநீதி செய்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் யோசிப்போமே என்று சொன்னால், அதற்கு பல காரணங்களை சொன்னாலும் சாதாரணமாக மனிதன் தேவனை விட்டு பிரிந்து இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து பழக 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 தேவனற்றவனாக சமுதாயத்தில் உள்ள பல கெட்ட பழக்க வழக்கங்களை அவன் ஏற்றுக்கொண்டு பழக 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 அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அருமையான தேவஜனமே, இந்த பாவம் எப்படி பிறந்தது என்பதை ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை ஆதாமும் ஏவாளும் மீறினபடியினாலே பாவம் பிறந்தது. அது மட்டிலும் அவர்களுக்குள் தேவனுடைய மரபு அணு இருந்தது. பாவம் செய்த பின்பு அவனுக்குள்ளே பிசாசினுடைய மரபு அணு தோன்றி அவனை தொடர்ந்து பாவம் செய்ய வைத்தது. அடுத்த தலைமுறையாகிய காயினை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து போட்டான் என்று சொல்லி முதல் கொலையை பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. என்ன புரிகிறது இதிலிருந்து? ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தமாக படைத்த மனிதன் அவருடைய மரபணுவை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, பாவம் செய்து மாம்ச மரபணுவை அவன் பிசாசின் மூலமாக பெற்றுக்கொண்டபடியினாலே தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மதத்தில் வாழ்கிறவர்களும் அவரவர்கள் திட்டமாக சொல்கிறார்கள், மனிதன் பாவம் செய்கிறவர் தான், மனிதன் தவறு செய்கிறவன் தான் என்று பொதுவாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இந்துக்களை எடுத்துக்கொண்டால் சரியாக அவர்கள் வேளா வேளைகளிலே கோவிலிலே சென்று பூஜை பண்ணி அந்த தெய்வங்களை தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்கள் தொழுது 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 எங்களுடைய பாவத்தை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்திற்கு போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே இந்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு தொலைந்து போவதற்கு நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லா மனிதர்களும் தெய்வத்தை ஏன் தேடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யாவரும்
தாங்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லியும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று சொல்லியும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒருவேளை கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்கள் கூட சில நீதியான காரியங்களை அவர்களது வாழ்க்கையிலே செய்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களும் தங்களை அறிந்தோ அறியாமலோ அவர்களுக்குள்ளே தங்களை குறித்த ஒரு பாவ உணர்வு இருக்கிறபடியினால் இந்த நீதியை செய்வதனால், இந்த நன்மையை செய்வதனால், குறிப்பாக தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஏதாவது பல காரியங்களை செய்வதனால் நமக்கு புண்ணியம் கிட்டும் என்று சொல்லி அவர்களும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். மனிதன் இப்படி பல வழிகளிலே புண்ணியத்தை தேடி, பாவத்திலிருந்து பரிகாரத்தை தேடி, நல்ல நீதியான வாழ்க்கை வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, மனிதனாக பிறந்த ஒரு மனிதன், மனித விருப்பத்தின்படி பிறந்த ஒரு மனிதன், மனிதனுடைய மரபு அணுவை கொண்டு பிறந்த ஒரு மனிதன் தேவனால் பிறந்தால் மட்டுமே அவன் பாவம் செய்யாமல் இருப்பான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று திட்டவட்டமாக சொல்கிறது. வாசித்து பார்க்கலாமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். புரிகிறதா? நாம் யாவரும் மனித விருப்பத்தின்படி, மனித உறவின்படி மனிதர்களாக, மனுஷிகளாக பிறந்திருக்கிறோம். நமக்குள்ளே இருப்பது மனிதனுடைய மரபணு. அந்த மரபணு எப்படிப்பட்ட மரபணு என்று சொன்னால், எப்படிதான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும், எவ்வளவுதான் புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அப்படி வாழ முடியாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிற மனிதனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? மனிதன் என்றால் பாவம் செய்யத்தான் செய்வான். முனிவனாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறான், கிறிஸ்தவ போதகர்களாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறார்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்கிறார்கள். மனிதர்களாக இருந்தால் பாவம் செய்துதான் ஆக வேண்டும், பாவம் செய்யத்தான் செய்வார்கள் என்று. அது தவறான ஒரு கூற்று என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய விருப்பத்தின்படி மனுஷியனிடத்தில் இருந்து பிறந்த ஒரு மனிதன் பாவ மரபணு கொண்டவனாக பிறந்தபடியினால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் பாவம் செய்யத்தான் செய்கிறான். ஆனால் அதே மனிதனை குறித்து இங்கு வேத 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படின்ற ஒன்று தெளிவாக புரிகிறதா? மனிதனால் பிறந்தவன் பாவம் செய்வான். மனிதனால் பிறந்த ஒரு மனிதன், ஒரு மனுஷி தேவனாலும் பிறக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் திட்டவட்டமாக யோவான் அப்போஸ்தலனை கொண்டு நமக்கு சொல்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனித மரபு அணுவிலே பிறந்த ஒரு மனிதன் திரும்பவுமாக தேவனால் பிறக்கும் பொழுது அவனுக்குள் ஆதியில் அவன் இழந்து போன, பாவம் செய்வதற்கு முன்பதாய் அவன் வைத்திருந்த அந்த தேவனுடைய மரபணுவை பாவம் செய்து இழந்து போன அந்த மனிதன் திரும்பவுமாக தேவனால் பிறப்பிக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறானாம்? தேவனுடைய மரபணுவை திரும்பவுமாக பெற்றுக் கொள்ளுகிறானாம். அதுதான் சத்தியம். இப்படி என்றால் ஒன்று விளங்குகிறதா? மனிதன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு முடியும். மனிதன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடினாலேதான், விளங்கிக் கொள்ளாதபடினாலேதான் இன்றைக்கு உலகமெங்கிலும் பற்பல வகையான கொலைகளும், கொள்ளைகளும், பாலியல் பலாத்காரங்களும், மதுபானங்களும் தாறுமாறாக ஏற்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரணம், மனிதன் தேவனுடைய மரபணுவை பெற்று தேவனால் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சத்தியம். இதை ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி,
பெற்றுக்கொண்டால் மட்டுமே, அதாவது தேவனுடைய மறுபணுவை பெற்றுக்கொண்டால் மட்டுமே பாவம் செய்யாமல் நீதியோடு பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ முடியும். அப்படி வாழ்வது சாத்தியமா? அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே கொர்நேலியு என்கிற ஒரு இராணுவ அதிகாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எப்படிப்பட்டவனாம் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் தனிப்பட்ட முறையிலே தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையிலே தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன். அதோடு கூட தன்னுடைய குடும்பம் அத்தனையையும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவ பக்தி உள்ளவனாக வளர்த்த ஒரு மனிதன், பார்த்து கொண்ட ஒரு மனிதன். மூன்றாவது முறையிலே நான் பார்ப்போமே என்று சொன்னால், எல்லாருக்கும் தான தர்மங்களை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். நான்காவதாக எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஒவ்வொருவரையும் அப்படியே இந்த வசனத்திற்கு முன்பதாக கொண்டு வருவோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு முன்னாக கொண்டு வருவோம். நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் தெய்வ பக்தி இருக்கிறபடினாலே தான் இஸ்லாமியர்கள் 5 வேளையும் தொழுகிறார்கள். எல்லா இந்துக்களுக்குள்ளும் தெய்வ பக்தி இருக்கிறபடினாலே தான் காலம் தவறாமல், நாட்கள் தவறாமல், விசேஷித்த நாட்களை அனுசரித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்தந்த கோவில்களிலே சென்று அவர்கள் வழிபடுகிற தெய்வங்களுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். எதனால்? மனிதன் பக்தி உள்ளவனாக எல்லா மதங்களிலும் இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படியேதான். பரிசுத்தம் இருக்கிறதோ இல்லையோ, பாவத்தை விட்டு விட்டார்களோ இல்லையோ, பக்தியை தெளிவாக கடைபிடிக்கிறார்கள். ஒழுங்காக வேதம் வாசிப்பார்கள். காலையும் மாலையும் குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள், தனி ஜெபம் பண்ணுவார்கள், குறித்த நாட்களிலே உபவாசம் எடுப்பார்கள், காணிக்கையை ஆலயத்திற்கு தாராளமாக கொடுப்பார்கள். இன்னும் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைகளை எடுத்துக்கொண்டு தசமபாகம் காணிக்கையும் செலுத்தி நாங்கள் பக்திமான்கள் என்று சொல்லி காண்பிப்பார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பக்தி உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. திட்டமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பின்பற்றுகிற பக்தி உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. பாவம் செய்யாதபடி உங்களை காப்பாற்றவும் காப்பாற்றாது. கொர்நேலியு அப்படித்தான் இருந்தார். பக்திமானா இருந்தார். குடும்பம் எல்லாரையும் பக்தி உள்ளவர்களாக வழிநடத்தினார். மூன்றாவது நிலையிலே நாம் அங்கே பார்க்கிறோம், தான தர்மம் செய்தான். இதை இஸ்லாமியர்கள் அதிகமாக நோன்பு காலங்களிலே செய்வார்கள். இந்த தான தர்மம் செய்து விட்டால் நமக்கு பாவம் எல்லாம் தொலைந்துவிடும், நாம் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறது, இந்துக்களுக்குள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறது, முகமதியர்களுக்குள்ளும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஆகையினாலேதான் மனிதன் தான தர்மங்களை இன்றைக்கும் விடாமல் செய்து கொண்டே இருக்கிறான். அப்படித்தான் கொர்நேலியு செய்தார். நான்காவதாக எப்பொழுதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நம்மளும் எல்லா மதஸ்தவர்களும் நன்றாக ஜெபிக்கிறோம், தொழுகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி வாழ்ந்த ஒரு சரியான பக்தி உள்ள நீதிமானாய் இருந்த இந்த கொர்நேலியுவை ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிக்க விரும்பினார். அதாவது அவரை தேவனால் திரும்பவும் பிறக்க செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மறுபிறப்பு. நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனால் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒவ்வொருவரும் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவோ பக்தி மார்க்கமாக இருக்கிறீர்கள், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள், எவ்வளவோ பூஜை செய்கிறீர்கள்,
எவ்வளவோ ஜெபிக்கிறீர்கள், எத்தனையோ விரதம் எடுக்கிறீர்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த தேவனால் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? கொர்நேலியுவுக்கு அதை கற்றுக் கொடுக்கத்தான் பேதுருவை தேவன் அனுப்பினார். பேதுரு கொர்நேலியுவிடத்திலே போய் பேசுகிறார். வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற முடியும், தேவனால் பிறக்க முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேறு எந்த மதத்தின் வழியாகவும் மறுபடியும் பிறக்க முடியும், தேவனால் பிறக்க முடியும் என்று ஏதேதோ நன்மையான காரியங்களை, பூஜைகளை விடாமல் செய்து கொண்டிருந்தாலும் நடக்காது, கிடைக்காது. கொர்நேலியுவை பார்த்து பேதுரு பேசுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இதை நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் நான் இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை கேட்பதற்கு முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்கிற நீங்கள், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லுகிற நீங்கள், காணிக்கை கொடுக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பாவம் மன்னிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்திருக்குமே என்று சொன்னால், இந்த நாட்களிலே திருச்சபைகளுக்குள்ளே ஏற்படுகிற குழப்பங்கள், வேத வசனத்திற்கு புறம்பாக ஏற்படுகிற பல குழப்பங்கள் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கவே இருக்காது. கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இவன் அந்த சபையை சேர்ந்தவன், இவன் இந்த சபையை சேர்ந்தவன், இவன் இப்படிப்பட்ட அனுபவத்தை சேர்ந்தவன், இவன் இப்படிப்பட்ட அனுபவத்தை சேர்ந்தவன், இவர்கள் எல்லாம் எனக்கு ஒவ்வாதவர்கள், நான் சரியான கிறிஸ்தவன் என்று தனக்குத்தானே அவனவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தவறு. விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனை அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருப்பார். நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்கள். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மனித மரபு அணு மாறி தேவனுடைய மரபு அணு உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே உண்டாயிருக்கும். இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? நோய்களை குணமாக்குகிறவராக விசுவாசிக்கிறோம், பேய்களை துரத்துகிறவராக விசுவாசிக்கிறோம், கடன் பாரங்களை நீக்குகிறவராக விசுவாசிக்கிறோம், இன்னும் பற்பல அற்புதங்களை செய்கிறவராக விசுவாசிக்கிறோம். அவ்வளவுதான். எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி என் பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் வைக்க வேண்டிய விசுவாசம் அதுதான். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று இந்துக்கள் விசுவாசிப்பதும் தவறு. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று இஸ்லாமியர்கள் விசுவாசிப்பதும் தவறு. அவர்கள் ரட்சிப்படைய முடியாது. ஒருவர் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்தால் மட்டுமே அவன் ரட்சிக்கப்படுவான், அல்லது அவன் தேவனால் பிறந்தவனாக எண்ணப்படுவான். இப்படி தேவனால் ஒருவன் ஒருத்தி பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லக்கூடும் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்கிற வார்த்தை, என்கிற கருத்து தவறான ஒரு கருத்து. மனிதன் பாவம் செய்யாமல் இந்த பூமியிலே வாழ முடியும். எப்படி என்று சொன்னால், அவன் தேவனால் பிறக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனால் அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய மாமிச இச்சைகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி தேவ ஆவியினுடைய மரபணு அவனுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினால் அவன் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு மனிதனாக இருப்பான். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனால் பிறந்த ஒருவன் ஏன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால், அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது என்று சொல்லி அந்த 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய விருப்பத்தின்படி பிறந்த ஒருவனுக்கு ஒருத்திக்கு மனிதனுடைய வித்து இருக்கிறது, அதுதான் இயற்கை. அப்படியே தேவனால் பிறந்த ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டு அந்த விசுவாசத்தை வாயினால் அறிக்கையிடுகிற ஒருவனுக்கு தேவனுடைய வித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வித்து இருக்கும் மட்டிலும் பாவம் செய்வான் என்று சொன்னால் மனிதனுடைய வித்து பாவம் நிறைந்த வித்து. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய வித்து பாவம் இல்லாத வித்து. அவர் சொல்கிறார் யோவான் 8வது அதிகாரத்திலே, என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஒரு சவால் நிறைந்த கேள்வியை கேட்கிறார். அந்த வித்து உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லியும் நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லியும் நாம் திட்டவட்டமாக கருத முடியும். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஜனமே, இங்க யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷங்கள் எத்தனை தலைமுறைகள் நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. அந்த கொர்நேலியு பேதுருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார், குடும்பமாக விசுவாசித்தார். நடந்தது என்ன? 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10:44, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதாவது தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே ஊன்றப்பட்டது. விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் மார்பு தட்டி கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பொருளாசை போகவில்லை, பண ஆசை போகவில்லை, பெருமை போகவில்லை, பொய் போகவில்லை, பித்தலாட்டம் போகவில்லை. ஆனால் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தவறு, தப்பு. அருமையான தேவஜனமே, கொர்நேலியுவுக்குள்ளே பரிசுத்த ஆவியான குடும்பமாக ஊற்றப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளே தேவனுடைய வித்து ஊன்றப்பட்டபடியினாலே அவர் 48வது வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். திரும்ப அவர்கள் பாவம் செய்ததாக பரிசுத்த வேதாகமத்திலே எங்கேயும் சொல்லப்படவில்லை. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவேறல் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் தேவனுடைய வித்து ஊன்றப்பட்டிருக்கிறதா யோசித்து பாருங்கள். தேவனுடைய வித்து ஊன்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு மாம்ச இச்சைகளுக்குரிய எந்த பாவமும் இருக்கவே இருக்காது, பொருளாசை இருக்காது, பண ஆசை இருக்காது. வேண்டும் வேண்டும், தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு கோடி கோடியாக சொத்துக்களையும் பணங்களையும் வங்கியிலே சேர்த்து வைக்கிற பண்பு ஊழியனுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தனிப்பட்ட விசுவாசிக்குள்ளே இருக்கவே இருக்காது. அது தேவனுடைய பண்பு அல்லவே அல்ல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொர்நேலியும் அவருடைய குடும்பமும் திரும்பவுமாக பாவம் செய்யவே இல்லை. இதற்கு சான்று பரிசுத்த வேதாகமத்தில் அநேக சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 4வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாள், மேசியா, கிறிஸ்து, ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டாள். ஊருக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாள். திரும்பமாக அவள் முன்பு வாழ்ந்த அந்த அக்கிரமமான வாழ்க்கையை அவள் வாழவில்லை. சகியு கொள்ளையடித்து பணத்தை சேர்த்தான்.
அநியாய வரி வசூலித்து பணத்தை சேர்த்தான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தான். லூக்கா 19:8 வாசிக்கிறோம். அந்த சகையு திரும்பவுமாக பாவம் செய்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. கையுமையுமே பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து கொடுக்கப்பட்ட பொழுது இயேசு அவளை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுடைய பாவத்தை மன்னித்து அனுப்பினார். அவளுக்குள் கிறிஸ்துவனுடைய வித்து ஊன்றப்பட்டது. அவள் திரும்பவுமாக அந்த விபச்சார பாவத்தை செய்யவில்லை. இப்படி வேதாகமத்திலே அநேக சான்றுகள் இருக்கிறது. பரிசுத்த பவுல் பெரிய கொலைகாரன், அநேக பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவன். இன்றைக்கு எப்படி கிறிஸ்தவ பரிசுத்தவான்களையும் கிறிஸ்தவ மிஷனரிகளையும் கிறிஸ்தவ ஊழியர்களையும் நம்முடைய தேசத்தில் உள்ள ஒரு கூட்டத்தார் அடித்து நொறுக்கி கொலை செய்து அவர்களை வீணடிக்கிறார்களோ, எத்தனை ஆலயங்களையோ இடித்து தள்ளுகிறார்களோ, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த சவுல். அந்த சவுலை இயேசு சந்தித்தார். அவருடைய வித்தை அவனுக்குள்ளே ஊன்றினார். அந்த சவுல் பவுலாக பெயர் பெற்றார். அந்த பவுல் திரும்பவுமாக பாவம் செய்யவே இல்லை, கொலை செய்யவே இல்லை, யாரையும் அடிக்கவே இல்லை, யாரையும் துன்புறுத்தவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்தான். அதுதான் அவர் செய்த ஒரு பெரிய காரியம். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 14 நிருபங்களை 14 திருச்சபைகளுக்கு எழுதினார். ரட்சிக்கப்பட்டார்கள். ஆயிரமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். பட்டணங்களாய் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வித்தை பெற்றிருக்கிற கிறிஸ்தவனே, நீ கிறிஸ்தவனாக வாழ்கிறாயா அல்லது பழைய கொர்நேலியுவை போல பக்திமானாக வாழ்கிறாயா? நீ பக்திமானாக வாழ்வாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியாது. நீ தேவனுடைய வித்தை பெற்று தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாய் மாறுவாயே என்று சொன்னால், அந்த 1 யோவான் 3:9 கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்த எந்த கிறிஸ்தவனும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எந்த கிறிஸ்தவனும் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் சத்தியம். இதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் வாழ்வதற்கு இன்றைக்கு உங்களை தீர்மானிப்பீர்களே என்று சொன்னார், மெய்யாகவே இந்த தேசம் சீக்கிரமாக ரட்சிக்கப்படும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த பெரிய கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படும். நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் முழு இரவிலே ஜெபிக்கிறோம், போதாது. எங்கள் தேவனுடைய வித்தை பெற்றவர்களாய், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களாய், பாவம் செய்யாமல் இந்த பூமியிலே வாழ்கிற வேளையிலே தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்திய ஜனங்கள் யாவரும், அந்த கூட்டங்கள் யாவரும், தலைவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவினால் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். தேசம் எழுப்புதல் அடையும். பெற்றுக்கொள்வோமா? இதற்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு உங்களை ஆண்டவருடைய வித்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனால் பிறப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். மனித பிறப்பை விட்டு தெய்வ பிறப்பை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் பாவம் செய்யவே மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யவே மாட்டீர்கள். சூழ்நிலைகள் உங்களை கெடுக்க முடியாது என்பதற்கு யோசேப்பு ஒரு சான்று, தானியேல் ஒரு சான்று. படித்து பாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை விசுவாசியுங்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். தேசத்தை நாம் கொள்ளையாடின பொருளாக தேவன் நமக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். எந்த மதத்தவர் கேட்டாலும் சரி, இந்த வேளையிலே மனிதனுடைய மரபு அணுவை ஒழித்து தேவனுடைய மரபு அணுவை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகியுமே விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். குறிப்பாக
வேதாகமத்தை வாசிக்கிற, ஆலயத்திற்கு செல்லுகிற, பற்பல நூதன செய்திகளை கேள்விப்படுகிற கேட்கிற கிறிஸ்தவர்கள் தேவனால் பிறக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். அப்படி யார் யார் தேவனால் பிறப்பதற்கு உம்முடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அத்தனை பேருக்குள்ளும் உம்முடைய வித்து இப்பொழுது ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவ வித்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி